அவ்வளோ சின்ன வயசுலேருந்து அண்ணன் தான் எங்கள் 3 பேரையும் வளர்த்துன்னு இருக்குது. சும்மாவா? எனக்கு ஏதோ பையன் பாக்குறியாமா? உனக்கு கல்யாணம் ஆகி குழந்தை பிறந்து நீ சந்தோஷமா இருந்தாதான் ஒரு குடும்பமாவே மாறும். ஐயோ அஞ்சலி, ஏன் இப்படிலாம் பேசுறீங்க? உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா? உங்க ஹஸ்பண்ட் கூட நீங்க சேர போறீங்கன்னு ஒரு பக்கம் எனக்கு சந்தோஷமா இருந்தாலும், என் ஃப்ரெண்ட், என் பெஸ்டி என்னை விட்டு பிரிய போறாங்கங்கறத நினைச்சு உள்ளுக்குள்ள நான் எவ்வளவு வேதனைப்படுறேன்னு தெரியுமா உங்களுக்கு? உங்களுக்கு என் மேல இருக்கிற கோபத்தை பார்த்தா உங்களுக்கு உங்க ஹஸ்பண்ட் கிடைச்சதும் கண்டிப்பா நீங்க என்ன மறந்துடுவீங்க போல இருக்கு. சார், அப்படிலாம் சொல்லாதீங்க சார். உங்களை எப்படி சார் மறக்க முடியும்? ஒருவேளை நீங்க உங்க ஹஸ்பண்ட் கூட போயிட்டீங்கன்னா அடிக்கடி வந்து என்ன பார்க்காட்டியும் பரவாயில்ல, மாசத்துக்கு ஒரு வாட்டியாவது என்ன வந்துட்டு பார்த்துட்டு போங்க அஞ்சலி. அதனால எந்த காரணத்துக்காகவும் என்ன மட்டும் மறந்துடாதீங்க அஞ்சலி. சத்தியமா மறக்க மாட்டேன் சார். என்னது மறக்க மாட்டியா? யார எதுக்கு மறக்க மாட்டேன்னு சொல்லிட்டு இருக்க? அது அவங்க ஹஸ்பண்ட் வந்து அவங்கள கூட்டிட்டு போயிட்டா எங்களை மறந்துடுவீங்களான்னு கேட்டேன். அதுக்கு மறக்க மாட்டேன்னு சொன்னாங்க. அவ எப்படி மறப்பா? அவளை இங்க ராணி மாதிரில வச்சிருக்கோம். அப்படி இருக்கும்போது எப்படி மறப்பா? சரி, நீங்க பேசிட்டு வாங்க, நான் கீழே போறேன்.